வெல்கம் டு கோம் ஷாப்பிங். ஐ ஹோப் எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் காட்டன் குர்த்தி பற்றின ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மீஷோலேருந்து ஒரு சில காட்டன் குர்த்திஸ் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, ஏன் எல்லாருமே வந்துட்டு லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக கோடே கொடுக்கலாம்ல கமெண்ட்லன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக வந்துட்டு டசல்ஸ் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் லேஸ் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் இருக்க மாதிரி ஒரு குர்த்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் இருக்க மாதிரி ஒரு குர்த்தி வேணும், அது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அண்ட் லேஸ் ஒர்க்காக தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குர்த்தி ட்ரை பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன், பிளாக் அண்ட் ஒயிட் கலர். இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷனுமே இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பிடிச்சதுனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 342 rupees, 342 ரூபா. இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிளாக் கலர் லெக்கினோட பேர் பண்ணினப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா சீசனுக்குமே இந்த குர்த்தி வேர் பண்ணலாம். நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். செகண்ட் ஒன் வந்துட்டு ஒரு ரயான் ஃபேப்ரிக்கில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னடா காட்டன் குர்த்தி ரிவ்யூன்னு சொல்லிட்டு ரயானுமே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேணாம். ஏன்னா இது வந்து காட்டன் மிக்ஸ்டு ரயான் தான். ரயான் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். பட் இது வந்து காட்டன், ரொம்பவே சாஃப்டாக காட்டன் மிக்ஸ்டு ரயான் அப்படிங்கிறனால ரொம்பவே சாஃப்டான ஒரு கிளாத்து தான். நீங்கள் எப்பயும் போடுற சைஸை விட ஒரு சைஸ் வந்து இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் போடுறப்ப எக்ஸ்ட்ரா போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வந்து டைட் ஆயிரும். அதனால எப்பயும் ஒரு சைஸோட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க. இது வந்து நாட்ச் டிசைன் நெக் பேட்டர்ன்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்குக்கு கீழே ஒரு 4 பட்டன் இருக்க மாதிரியும் டசல்ஸ் ஒர்க் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்குமே அழகாக இருந்துச்சு. குர்த்தி ஃபுல்லாமே பிரிண்டட் ஒர்க், வி நெக் பேட்டர்னில் வி நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துட்டு பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சேம் ஒர்க்கே வந்து ஸ்லீவ்லையுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவ் எண்டில் வந்துட்டு அந்த ஒர்க் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் டாபிக் வரேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஏன் நீங்கள் வந்துட்டு கோட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறீங்க, அதை எப்படி நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் கோட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, கோட் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த குர்த்தியோட கோட் போடுறீங்க அப்படின்னா அந்த குர்த்தி நான் வாங்கின வெண்டாரும் இல்லாமல் அதே சேம் குர்த்தி நிறைய வெண்டார் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்தும் வரும். ஸோ அதனால நான் வாங்கின சேம் ப்ராடக்ட் உன்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரீசன் நான் கோட் கொடுக்காம லிங்க் கொடுக்குறது. நான் கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக ஒரு குர்த்தி காட்டியிருக்கேன், அது அப்போ நான் சொல்கிறேன். இந்த குர்த்தி இதுவுமே ஒரு பியூர் காட்டன் பிரிண்டட் தான். உங்களுக்கு நீட்டாக எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ஒரு குர்த்தி வேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குர்த்தி வேர் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே பிரிண்டட் ஒர்க் தான். வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், நீட்டான ஒரு லுக்குமே கொடுக்கும். கசகசன்னு எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு இந்த குர்த்தியுமே நீங்கள் சேம் சைஸ் போடாமல் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஏன்னா இது தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்லாவே சுருங்க. இது ஒரு நல்ல சாஃப்டான ஒரு காட்டன் தான். இந்த ஃபேப்ரிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சம்மருக்குலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் கையில் வந்து அந்த ஃபேப்ரிக் தொடுறப்பயே அந்த ஃபீல் ஆச்சு. நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் லுக் கொடுத்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 323 rupees, 323 ரூபா தான். இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குர்த்தி சொன்னேன்ல, அந்த குர்த்தி வந்து இதுதான். இதோட ப்ரைஸ் வந்து 175 rupees தான். இது வந்து எனக்கு இந்த குர்த்தி நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கப்போ ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வாங்கின சேம் குர்த்தி தான் நானும் வாங்கினேன், ஒரு ஆரஞ்சு கலரில். பட் அதோட குவாலிட்டி நல்லா இல்லை, ஒரு மாதிரி நரன்னு இருந்துச்சு மெட்டீரியல், அதனாலேயே நான் வேர் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் நீங்கள் காட்டுற மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது, அது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சேம் அதை தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து நான் கொடுக்குற லிங்க்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இது காட்டன், நான் வாங்கினது வந்து காட்டன், இதுலேயே காட்டன் பிளெண்டு, காட்டன் மிக்சர் ரயான்னு சொல்லிட்டு அந்த கோட் நம்பர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் இந்த மாதிரி நிறையா வரும். நிறையா வென்டர், நிறைய ஃபேப்ரிக் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்கம்மா, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. பட் நான் கொடுத்துருக்கிறது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் தான். நீங்கள் பார்த்தாவே தெரியும், காட்டனுக்கும் ஒரு ரயான் மெட்டீரியலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து நம்ம பார்த்தாவே தெரியுது. காட்டன் தான். நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மெட்டீரியல் நல்லாவே சாஃப்டாக தான் ஆகும், வந்து நரன்லாம் ஆகாது. ஆனால் அந்த பொண்ணு வாங்கின குர்த்தி வந்து ஒரு மாதிரி மெட்டீரியல் நரன்னு இருந்ததுனால எனக்கு வேர் பண்ண பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஸோ அந்த குர்த்தி தான் இது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அதனால தான் கம்யூனிட்டி போஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எண்ட்லேயே ஷார்ட்ஸ் எண்ட்லேயும் சொல்லுவேன். லாங் வீடியோலலாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எல்லா லாங் வீடியோஸ்லையுமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டாப்ஸ் அண்ட் குர்த்திஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்து கூட அப்படி நீடு இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த காம்போ குர்த்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஒன்று பிளாக் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் வர
வர மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லேயும், இன்னொன்று வந்து ரெட் கலரில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் தான். 300 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நீங்கள் வந்து பட்டியாலா ஃபெலோஷோ கூட பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு ஷார்ட்டான குர்த்தி தான். காம்போ குர்த்திஸ்லாம் மேக்ஸிமம் ஷார்ட்டாக தான் வரும். நீங்கள் அதெல்லாம் வந்து லெகின் கூட பேர் பண்ண முடியாது. லெகின் கூட பேர் பண்ண பிடிச்சதுன்னா பண்ணிக்கலாம். குர்த்தி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.